காட்டில் போய் விடிய விடிய உட்காந்தா ரேஷன் கடைக்கு வருது, ரேஷன் கடையில் உட்காந்தா வீட்டுக்கு வருது. இந்த ஆணைக்கும் கூட வர வர மனசாட்சியே எல்லாம் போச்சுடா. ஆடு ஜீவிதம், த கோட் லைஃப். மலையாளம் சினிமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா மெனக்கெட்டு பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 15 வருஷம் தவம் பிளஸி அந்த டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2008-09 வந்து இந்த நாவல் படிச்சிருக்காரு. ஒரு நாவல் அடாப்டேஷன். ஒரு இங்கேருந்து கேரளாவிலேருந்து போய் சவுதி அரேபியாவில் மாட்டின ஒருத்தருடைய கதை இது. ஸோ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. பண்ண ஒவ்வொரு ஸ்டேஜாக தடைகள் வழக்கம் போல் வந்துகிட்டே இருந்திருக்குது. பட் பல்ல கடித்து 15 வருஷ தவத்தில் இந்த படத்தை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த படம் என்ன? நீ போய் பார்த்தேன். தமிழில் தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து மொழியே தேவையில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ், மலையாளம், ஹிந்தி, கன்னடா மொழியே தேவையில்லை. பிகாஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சஃபரிங் இஸ் விஷுவல். நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மொழிகள் ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சே இல்லாமல் ஒரு பாயிண்டில் போயிடுவார். பிருத்திவிராஜ் வந்து போயிடுவார். எனக்கு இந்த படம் வந்து பிருத்திவிராஜ் பண்ணுறதுக்கான அந்த பாயிண்ட்டை தான் யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நடிகன் வந்து எவ்வளவு தூரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைக்கு, இன்னொன்று அந்த மக்களுக்கு உண்மையாக இருந்தால் இதை பண்ணுவான் அப்படிங்கிறத நமக்கு யோசனையாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இது இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு பொதுவாக அழகாக ஒரு 3 படம் இன்னும் நல்ல கண்டென்ட்டாகவே சமயம் பண்ணிவிட்டு ரெவன்யூ பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துருக்கலாம் பிருத்திவிராஜ். பட் ஐ திங்க் எப்படி வந்து இயக்குனர் வந்து இல்லை இந்த கதையை கொண்டு போய் சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம மக்கள் என்ன கஷ்டப்படுறோம். ஏன்னா இது வந்து ஒரு கேரளத்துக்காரர் கஷ்டப்படுறாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம இந்தியாவிலேருந்து பல ஸ்டேட்லேருந்து போனவங்க கல்ஃப் கண்ட்ரீஸில் படாத பாடுபடுறாங்கள்ல, அந்த கதையினுடைய ரெப்ரசன்டேஷன் தான் வந்து இந்த ஆடு ஜீவிதம், த கோட் லைஃப் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் அதை ஃபீல் பண்ணங்காட்டிக்கு தான் நினைக்கிறேன் பிருத்திவிராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹி ஹஸ் சஃபர்ட் அலாங் த மூவி. அதாவது ரொம்ப ஈஸியாக டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி, இப்போ பாடி இழைக்கிறேன்னா அது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியோ இல்லை க்ரீன் மேட்டை போட்டோ ஈஸியாக எதையுமே பண்ணணும்னு நினைக்கல. ஹீ வாண்டட் டு சஃபர். அதாவது அந்த மெயின் கேரக்டர் வந்து ஒரிஜினல் கேரக்டர் வந்து அவர் வந்து சவுதி அரேபியா போய் என்ன சஃபரிங் பட்டாரோ அதை லிட்டரலாக ஃபிசிக்கலாக வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஒரு பாயிண்டில் தெரியுது நல்லா. ஏன்னா கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிண்ட் ஆகி கூட விழுந்திருக்கார் பிருத்திவிராஜ். ஸோ ஹீ சஃபர்ட் தட் அண்ட் அதிலிருந்து அப்படியே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க நேச்சுரலாக. அது வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப மூவிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா முதலாளி வெளில போயிடுவார், துணியே இல்லாமல் தண்ணியே கிடச்சிருக்காது. ஒரு பாயிண்டில் முதலாளி வெளில போனோடனே அப்பாடா அப்படின்ட்டு போயிட்டு ஒரு டேங்க் ஒன்று இருக்கும் பாலைவனத்துக்கு நடுவில், அதில் ட்ரெஸ்ஸே எல்லாம் போய் உட்காந்து குளிப்பார். குளிக்கிறப்ப நமக்கு அப்படியே வாரி தூக்கி போடும். ஏன்னா உடம்பு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த கிறிஸ்டியன் பேல் ஏதோ ஒரு படத்துக்கு வந்து பண்ணார்ல, அந்த மாதிரி இப்படி இருக்கும். அப்படி மெனக்கூடன்னு அவசியமே இல்லையே. 95 கிலோலேருந்து 60 கிலோ வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதை சிம்பிளாக ஏதாவது டெக்னிக்ஸில் பண்ணிடலாமே. ஏன் பண்ணார் அப்படின்னா, ஐ திங்க் ஹீ வாண்டட் டு சஃபர், ஹீ வாண்டட் டு பி ஜென்யூன், ட்ரூ டு த கேரக்டர். அந்த மொத்த டீமுமே அப்படி தான் நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து அந்த பாலைவனம்னா அந்த பாலைவனம் சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் மெஜாரிட்டி லைவ் லொக்கேஷன்ஸில் அந்த விஷயத்தை, அந்த கதை என்னவோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அடல்ட்ரேட் பண்ணாமல் கொண்டு வந்து ஆடியன்ஸ்கிட்ட சேர்த்துருக்காங்க. அதனால தான் வந்து என்னென்னா, ஆக்சுவலாக ட்விட்டரில் ஒன்று போட்டேன், இது வந்து ஒரு என்டர்டெய்னர் கிடையாது அப்படின்னு சில பேர் கோச்சிட்டாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது கமர்ஷியல் என்டர்டெய்னர் கிடையாது. 1+1 ஃபார்முலா, கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் காரம் அப்படின்லாம் போட்டு கலந்து வர்ற மசாலா படம் இது கிடையாது. திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், திஸ் இஸ் அ பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் தான் நமக்கு தர்றது என்னென்னா ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இட் ரிலீவ்ஸ் யுவர் பெயின். நம்ம பார்க்குறப்போ நம்ம வாழ்க்கையில் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, நிறைய விஷயங்கள். வெயில் ஜாஸ்தி அடிக்குது, ஐயோ இன்னும் 2 டிகிரி ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படிங்கிறோம். அப்புறம் வந்து உடம்பு ஜாஸ்தியாக போட்டுருச்சுங்கிறோம். சும்மா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்ப்ளைண்ட்ஸாக. இப்போ இந்தியாவை பற்றி நம்ம இன்னும் ரோடு மோசமாக இருக்குது அப்படின்னு ஒரு அசால்ட்டாக சில விஷயங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேக்கன் ஃபார் கிராண்டடாக நிறைய பேசிடுறோம். பட் இந்த படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு கேரக்டர் நிஜமாக ஒருத்தர் சஃபர் ஆகிருக்கான் அப்படின்னு தெரிகிறப்போ நமக்கு இருக்கிற வழியெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுரா அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதுதான் வந்து பெரிய டேக்அவே இந்த படத்துலேருந்து என்னென்னா அதுதான் நினைக்கிறேன். யூ ட்ராவல் அலாங் வித் த கேரக்டர், யூ கெட் கிளென்ஸ்ட் அலாங் வித் த கேரக்டர்.
ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவனை மாதிரியே வந்து நாமளும் கொஞ்சம் அப்பாடா அவன் நல்லா இருக்கானா சூப்பரா அந்த மூடுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து இயக்குனரும் அந்த மொத்த குழுவும் வந்து கொண்டு வந்துடுறாங்க. வெளில வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சின்ன ஒரு லைஃப் ஆல்ட்ரிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நடந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு சின்ன ஒரு லைஃப் ஆல்ட்ரான மாதிரி இன்னும் நமக்கெல்லாம் என்ன கேடு நல்லா தானே இருக்கும், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவோமே அப்படிங்கிற விஷயத்தை தான் உள்ளே தோணிக்கிட்டே இருந்தது. இன்னொன்று இந்தியா அப்படிங்கிற நாடு எப்பேற்பட்ட சொர்க்கம் அப்படிங்கிறது தான் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது. நம்ம உடனே கல்ஃபில் சூப்பராக இருக்கான் என் ஃப்ரெண்ட் அமெரிக்காவில் இருக்கான், 12 மணி நேரம் சூரிய உதவியோ 12 மணி நேரம் சூரிய அஸ்தமனம் இருக்கிற ஒரு சில நாடுகளில் நம்ம நாடும் ஒன்று. அவ்வளோ கரெக்டான சீதோஷ்ணநிலை இருக்கிற நம்ம எத்தனையோ குறைகள் இருக்குது, ஆனால் நிறைகள் பார்த்தோம்னா நம்மளதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளோட அவ்வளோ நிறைகள் இருக்குது. அந்த விஷயங்கள் எனக்கு இதை விட ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த பாலிடிக்ஸ்க்கெல்லாம் பயப்படாமல் எடுத்தது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இவ்வளோ வருஷம் எடுத்ததுக்கப்புறம் இல்லை இது வந்து கல்ஃபில் இருக்கிற ஒரு நாட்டை வந்து அவமதிக்க அப்படின்ட்டு அங்கே ரிலீஸ் பண்ணாமல் கூட போயிடலாம். ஏன்னா கேரளா படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் பெரிய ரெவென்யூ. அதெல்லாம் யோசிக்காமல் அந்த ஈக்குவேஷன்லாம் ரொம்ப இவங்கள ப்ளீஸ் பண்ணணும் அவங்கள அதெல்லாம் கிடையாமல் இல்லை இப்படி ஒருத்தர் கஷ்டப்பட்டுருக்கான், இப்படி வந்து பல நூறு பேர்த்துடைய சவத்திலிருந்து அந்த சவக்குழியிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறேன் மிடில் ஈஸ்ட்டில். அப்போ அவனுக்கெல்லாம் என்னடா பதில், அந்த கேள்வி கேட்குற மாதிரி தான் இருந்தது எனக்கு. இவனெல்லாம் ஏன்டா சாவ விட்டீங்க என்ன, அந்த வறுமையெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜ் கூட நடித்தவர். அவங்க 2 பேருமே நமக்கு ஒவ்வொரு பாயிண்டில் ஸ்க்ரீனே பார்க்க முடியலைங்க அவங்க படுற அந்த, ஏன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி, அதாவது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் ஒர்க். மேக்கப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலில் அந்த இது வாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வறட்சி, அந்த முடி ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்து உடல் மெலிஞ்சு அது ஒரு மாதிரி அந்த அந்த காஸ்டியூம்ஸ் ப்ளஸ் மேக்கப் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸப்ஷனல் ஒர்க். அதெல்லாம் சும்மா விளையாட்டான ஒர்க்கு ஒன்றும் கிடையாது. நீ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை ஓவர் க்ளோரிஃபை பண்ணி எதையுமே காட்டக்கூடாதுன்னு என்ன இருந்ததோ அதை அப்படியே காட்டுறதுக்கு அவ்வளோ முயற்சிகளை வந்து அந்த கூட இருக்கிறது வந்து ஒரு ஷூ ஒன்று போட்டு போகிறப்ப போட்டு போன ஷூ ஏதோ ஒரு ஷூ ஒன்று போட்டிருப்பார். அது அந்த ஆஃப்ரிக்கன் அவருடைய டெக்னிக்கலாக அதே மாதிரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுருக்காங்க. கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடு நமக்கு ஃபீல் ஆகுது. அது கடைசியில் ஒரு சின்ன ஒரு லைன் போட்டுருந்தாங்க, என்னென்னா நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து கற்பனையாக தான் தெரியும் அப்படின்ட்டு வந்து சின்ன ஒரு லைன் போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ உண்மைன்னு தெரிஞ்சுது. ஏன்னா நமக்கு மற்றவனுக்கு நடக்கும்போது என்றைக்குமே அசால்ட்டாக இருந்துடும். ஒருத்தன் கேன்சர் வந்து இறக்குறான், இல்லை அவங்க வீடு பற்றி எரிஞ்சிருச்சு, நிலநடுக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரே அழிஞ்சிருச்சு அப்படின்லாம் கேள்விப்படும் போது அப்படியா அப்படின்ட்டு நமக்கு அது வந்து ஏதோ ஒரு இமேஜஸில் வந்துட்டு ஒரு பிக்சர் நமக்கு நடக்கும்போது தான் ஐயோ அது எவ்வளோ பெரிய வலி. அந்த வலியை நமக்கு வந்து திரை மூலமாக புரிய வைக்கிறதுக்கு வந்து இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் அதே மாதிரி எடிட்டிங்கும் தான். நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வீசியிருக்கலாம், பட் அது பண்ணாமல் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் அப்படின்ட்டு வந்து ஸ்ரீகர் பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அடி விட்டுருக்காரு. சில இடத்துல சவுண்டே இருக்காது, ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம்லாம் வந்து எதுவுமே இருக்காது, சும்மா அந்த காற்று மட்டும் அவர் நடந்து போயிட்டு அப்படியே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகும். ஸோ இட் இஸ் எ ஸ்லோ அண்ட் பெயின்ஸ்டேக்கிங் மூவி. இது ஸ்லோனா எல்லா இடத்துலையும் ஸ்லோ கிடையாது, பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். நீங்கள் வந்து ஒரு என்டர்டெய்னரு, இது வந்து வேறு விதமான என்டர்டெயின்மெண்ட், ஒரு கிளென்சிங் என்டர்டெயின்மெண்ட். இது வந்து நம்ம ரெகுலர் என்டர்டெய்னர் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. இது வந்து உட்காந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் 4 பேர் போய் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் போய் உட்காரணும், ஃபேமிலியாக போனாலுமே நிறைய பொறுமை வேணும். டியூன் உங்களால் பார்க்க முடிஞ்சுன்னா இதை பார்க்க முடியும், வெரி சிம்பிள். அது ஒரு வேர்ல்டு, அதை பார்க்க முடிஞ்சுன்னா நிச்சயமாக வந்து ஆடு ஜீவிதம் வந்து உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும். அண்டு ஒரு 15 வருஷம் மிகப்பெரிய ஒரு உழைப்பு இது. ஸோ மொத்த டீமுக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஐ திங்க் கேரளா மலையாளம் சினிமாவில் இன்னொரு அட்டகாசமான வைரம் தான் வந்து இந்த ஆடு ஜீவிதம், த கோட் லைஃப் அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது. அதான் சொல்கிறேன்னே, ரொம்ப பொறுமையோட ஒரு சினிமா கண் அப்படிங்கிறத விட ஒரு மனித கரிசனத்தோட இந்த படத்தை அணுகுனீங்க அப்படின்னா இதுலேருந்து நிறைய விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வருவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வைதவே இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறேங்க, கார்மெண்ட்டு ரோட் சவுத் அப்படின்ட்டு. அதில் பண்ணியிருக்கிற போலோ டிஷர்ட்ஸு 499 ருபீஸ்க்கு வந்து விற்கிறேன். இந்தியா ஃபுல்லாக ஷிப் ஆகுது. பியூர் காட்டன், 95% காட்டன், 5% ஸ்பாண்டெக்ஸ், ஐ மீன் எலாஸ்டின் அப்படின்னு கொஞ்சம் எலாஸ்டிசிட்டிக்கு இதெல்லாம்.
இந்த சம்மருக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிஸ்டரோட சூடெல்லாம் எதுவுமே இருக்காமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுளாக ஸ்வெட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணி உங்களை வந்து சூப்பர் கூலாக வந்து பாடியை வந்து வச்சுக்கும். S2 XXL வரைக்கும் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக வந்து ஷிப்பிங் வந்து பண்ணுறோம். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் வெப்சைட் இந்த ப்ராடக்ட்ஸில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள், வாங்குங்க. பெரிய சப்போர்ட்டாக எனக்கு வந்து இருக்கும். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம். அதுக்கு முன்னாடி இது என்ன மார்க் தரலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தெரில, இது அப்படி தெரில. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். அதுதான் சொல்ல முடியும் என்னால் திருப்பியும். இட் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். பட் மார்க்காக என்ன கேட்டிங்கன்னா 100க்கு 95 மார்க்கில் வந்து தரலாம். அது அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான் வந்து இந்த ஆடு ஜீவிதம், த கோட் லைஃப். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அது எதாக இருந்தாலும் சரி இந்த கமெண்ட்டில் வந்து பகிருங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.